ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. மனுஷனாக பிறந்த நம்ம எல்லோருக்குமே தூக்கம் வரும், தூக்கத்தில் கனவும் வரும். ஸோ இந்த கனவுகள்லாம் ஏன் நமக்கு வருது அப்படின்ற கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு சரியான ஆன்சர் கிடையாது. ஸோ 5000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சுமேரியன் நாகரிகத்தில் மனுஷங்க கனவு காண்டிருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம தூங்கும் பொழுது நம்ம சோல் அப்படியே நம்ம உடம்பை விட்டு வெளியே வந்து வேற ஒரு உலகத்துக்கு போகுது, அங்கே நடக்கிற விஷயங்கள் தான் கனவு அப்படின்னு நினைச்சாங்க. அதோட என்ன கனவுகள் நமக்கு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ நல்ல கனவு வந்தா அதை கடவுள் கொடுக்கிறாருன்னு அர்த்தம், கெட்ட கனவு வந்தா அதை சாத்தான் கொடுக்குதுன்னு அர்த்தம். சுமேரியன் நாகரிகத்துக்கு அப்புறம் எஜிப்சியன் நாகரிகமும் இந்த கனவுகளை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ மக்கள் கனவுல எதை பார்க்குறாங்க, என்ன பொருளெல்லாம் பார்க்குறாங்கன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சு இந்தந்த விஷயங்களை பார்த்தாங்கன்னா இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு புக்கே எழுதி வச்சாங்க. ஸோ 1200களில் எழுதப்பட்ட அந்த புக்கோட பேரே தி ட்ரீம் புக்கு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு என்ன கனவு வருதோ அந்த கனவை வச்சு அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு அந்த காலத்தில் கனவை வச்சு தான் மருத்துவமே பார்த்துருக்காங்க. ஸோ கனவுன்றது மனுஷங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. பெரிய பெரிய அரசர்கள் அந்த காலத்தில் அவங்களுக்கு வர கனவுகளை வச்சு இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஒரு சைனீஸ் ஃபிலாசபர் சாங் சூன்றவர் ஒரு கனவு காண்றாரு. என்னன்னா, அவர் ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்காரு, சிறகை வச்சு அப்படியே பறந்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா கனவு கலைஞ்சி அவர் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஸோ இதை பற்றி அவர் என்ன எழுதுறாருன்னா, நான் பட்டாம்பூச்சி மாதிரி வாழ்ந்ததா கனவு கண்டனா, இல்ல ஒரு பட்டாம்பூச்சியோடைய கனவா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனா, இந்த ரியாலிட்டியே ஒரு பட்டாம்பூச்சியோட கனவா அப்படின்ற மாதிரி அவர் எழுதுறாரு. அதுவும் எப்போ 2300 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே கனவு அப்படின்றது மனுஷங்களுக்கு புரியாத புதிரா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கனவை பத்தின ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதோட இந்த கதை உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயத்துல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த கதை முடிஞ்சு கிளைமேக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதோட உங்களுக்காக சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவோட எண்டில் தான் நான் சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். மறக்காம ஃபிலிம் ரோலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரீம் மேன் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரு கிம். திடீர்னு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. ஸோ கிம்மை பொறுத்த வரைக்குமே அவங்க ரொம்பவே போரிங்கான ஒரு லைஃப்பை வாழ்கிறாங்க. எதுலேயுமே அவங்களுக்கு முழு திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. மேபி அதனால தான் என்னவோ கிம்முக்கு கெட்ட கனவு மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் முக்கியமாக தினமும் கிம்முடைய கனவுல ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்காரு. கிம்முக்கு அது யார் என்னன்னெலாம் தெரியல. ஆனால் டெய்லி அவர் வராரா இவங்க ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஸோ இதனாலேயே அவங்க பல நாள் நைட்டில் தூங்குறதே கிடையாது. காலேஜுக்கு அங்கே தூங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ அவதான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற சயின்ஸ் ப்ரொஃபஸர் கனவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. எனது கனவா அப்படின்னு கிம்ம உடனே எழுந்து பாடத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கனவு அப்படின்றது ரொம்பவே விசித்திரமான ஒன்று. கனவை பற்றி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலனாலும் சில விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கனவுன்றது நம்ம ஆசைகளுடைய வெளிப்பாடு. யாருக்காவது இது நடந்திருக்கா? நீங்க ஒல்லி ஆகணும்னு டயட்ல இருப்பீங்க, நிறைய சாப்பாடு நீங்க சாப்பிடவே மாட்டீங்க, ஆசை இருந்தாலும். ஆனா அப்ப உங்களுக்கு வர கனவுல நீங்க நல்லா பிரியாணியா அள்ளி அள்ளி சாப்பிடுவீங்க. ஏன்னா ரியல் லைஃப்ல உங்களால முடியல, அந்த ஆசை கனவுல நிறைவேறுது. ஸோ இதை கேட்ட கிளாஸ்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும், ஆமா சார் எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட ப்ரொஃபஸரும், சரி ஓகே நம்ம ஆசைப்படுறோம், அந்த விஷயங்கள் கனவா வருது, அப்புறம் எதுக்காக கெட்ட கனவுகள் வருது? கெட்ட விஷயத்த நம்ம என்ன ஆசையாப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா கான்சியஸா இல்ல பட் சப்கான்சியஸா நமக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கனவுகள்ல பயம் வருது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உலகத்துடைய பெரிய டிக்டேட்டர்ஸான செங்கிஸ்கான், ஹிட்லர், நெப்போலியன் இவங்க எல்லோருமே ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேருக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மையா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா அவங்க ஆள் மனசுக்குள்ள இவங்க மேல ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் தான் அன்பா மாறுது. அதே மாதிரி உங்களுக்கு வர அந்த கெட்ட கனவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு வர கனவுகள் உங்களுடைய ஆசைகள் தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்ல, எங்க நம்ம கிம்மு அப்படின்னா நம்ம கனவுல அடிக்கடி ஒரு ஆள் வரானே, அதுக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதனால முத வேலையா சிஸ்டம் ஓபன் பண்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக விட்னஸ் கிட்ட அவன் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி தலைமுடி, காது, கண்ணுலாம்
சிஸ்டம்லயே அழகா மேட்ச் பண்ணி ஒரு முகத்தை உருவாக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம கிம் அவங்க கனவுல வந்து அந்த பர்சனை அப்படியே கொண்டு வரலான்னு ட்ரை பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸோட ஷேப்பு, அப்புறம் தலைமுடி, நெத்தி, கண்ணு, மூக்கு, வாய் அப்படின்னு அந்த பர்சனையே அவங்க உருவாக்கிடுறாங்க. ஸோ இந்த முகம் தான் கிம்முடைய கனவுல அடிக்கடி வர முகம். அதோட கிம் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இந்த முகத்தை அப்லோட் பண்ணி இந்த பர்சன் தினமும் என்னோட கனவுல வரான், என்னால சுத்தமா முடியல, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டுடுறாங்க. ஸோ கிம்மோட கனவுல வந்த அந்த பர்சனோட முகமே பார்க்க கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. போஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கிம்மு படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அகைன் கிம்முக்கு ஒரு கனவு வருது. ஒரு டோருக்கு வெளியே ஏதோ ஒரு பர்சன் நிக்கிறாரு. ஸோ அவர் அந்த டோரை திறந்து உள்ளேயும் வராரு. அவர் முகம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவர் தான் கிம்மோட கனவுல அடிக்கடி வர்றது. அதோட இந்த இடத்துல தான் இந்த கதையுடைய பேரையும் போடுறாங்க, ட்ரீம் மேன். அடுத்த நாள் ஆகுது. கிம் காலேஜுக்கு பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. கையில ரெட் கலர்ல கயிறு கட்டியிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு, என்னங்க ரெட் கலர்ல கயிறு கட்டிருக்கீங்க, உங்க கனவுலயும் அது வருதா? ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசுறாங்க. எங்க நம்ம கிம்முக்கு எதுவும் புரியல. அவங்க போன்ல வேற அப்படியே நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. என்னடான்னு எடுத்து பார்த்தா ட்விட்டர்ல அவ்வளோ நோட்டிபிகேஷன். இவங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் ஃபேஸ்புக்ல இவங்க போட்ட போஸ்டையே நிறைய பேர் ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம கிம்மோட கனவுல எப்படி அந்த பர்சன் வராரோ அதே மாதிரி ஊர் ஃபுல்லா நிறைய பேரோட கனவுல அந்த பர்சன் வந்திருக்காராம். ஸோ அவங்க எல்லாருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிருக்காங்க. அதை ஒன்னொன்னுத்தியா இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கனவுல இந்த ஆளு வந்திருக்கான், இதே ஆளு தான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சொல்றாங்க. அதோட ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கனவுல வர அந்த ட்ரீம் மேன் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா சிகப்பு கலர்ல ஒரு கயிறை நம்ம கையில கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போஸ்ட் போட நிறைய பேர் அதே மாதிரி சிகப்பு கலர் கயிறை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கிம்மோ, எனது சிகப்பு கயிறா அப்படின்னு சொன்னா இவங்க வர பஸ்லயே நிறைய பேர் கையில சிகப்பு கலர் கயிறை கட்டியிருக்காங்க. அதுவும் கிம்முக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு, அவரே கையில சிகப்பு கலர் கயிறை கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா எல்லாருடைய கனவுலையும் அந்த ஆளு வந்திருக்காரு. ஸோ அப்புறம் கிம் காலேஜுக்கு வர அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏ கிம் நீ போட்ட போஸ்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு ட்ரெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா, அது அந்த மனுஷனை நிறைய பேர் அவங்க கனவுல பார்த்திருக்காங்க, நம்ம கிளாஸ்லயே நிறைய பேர் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்ம கிம்முக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா கிளாஸ்லயே யுக்காரின்னு ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணும் சிகப்பு கலர் கயிறை கட்டியிருக்கா, மற்ற பசங்களும் கட்டியிருக்காங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சு கிம் வீட்டுக்கு போகும்பொழுது பிரஸ் ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. மேடம் நீங்க தானே முதல்ல இந்த பர்சனுடைய முகத்தை போஸ்டா போட்டது ஃபேஸ்புக்ல? ஆமா ஆமா நான் தான் மேடம். நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் இதே பர்சன் நிறைய பேரோட கனவுல ஆல்ரெடி வந்திருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இந்த பர்சன் நம்ம கனவுல வர்றதுக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பர்சன் நம்ம எல்லாரோட கனவுலையும் வராரு அப்படின்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த அவரு சொல்ல வராரு. ஆனா அது கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்காது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும், சீக்கிரமா இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பேட்டி எடுக்கிறாங்கல்ல பிரஸ், அதுலயே ஒரு லேடி கையில சிகப்பு கலர் கயிறை கட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கனவுலையும் அந்த பர்சன் வந்திருக்காரு போல. ஸோ இப்படி நம்ம கிம் பிரஸ் கிட்ட பேட்டி கொடுக்கறத மேல இருந்து அந்த ப்ரொஃபசர் பாக்குறாரு, அதுவும் வில்லத்தனமா. ஸோ கிம் பேட்டி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது கிம்மோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரு வேகமா ஓடி வந்து, கிம் ஒரு நிமிஷம், ஆல்ரெடி பிரச்சனை மோசமா போய்கிட்டு இருக்கு, இதுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நீ வேற தேவையில்லாத வேலை பாக்குற. நான் என்ன பண்ணேன்? பிரஸ் கிட்ட நீ என்னென்னமோ சொல்ற, ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதனால எல்லா மக்களும் பயப்படுவாங்கல்ல. எங்க பாரு, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்ல முடியும். எல்லாருடைய கனவுலையும் அந்த பர்சன் வராரு அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தானே வராருன்னு அர்த்தம். அதனால நான் சொன்னது சரிதான் அப்படின்னு கிம் சொல்றாங்க. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால வர மெசேஜ் எல்லாம் அவங்க படிக்கிறாங்க. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அவரை டிவியில நியூஸ்ல நம்ம கிம் கொடுத்த பேட்டிலாம் வருது. அடுத்தது ஒரு ரிப்போர்ட்டர் நியூஸ் வாசிக்கிறாரு. ஜப்பான்ல மட்டும்தான் இந்த உருவத்தை பார்த்தவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது உலகம் முழுக்கவே இந்த முகத்தை கனவுல பார்த்ததா நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களே குழம்பி போயிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, இப்ப உலகம் ஃபுல்லா ட்ரெண்டிங்கே இந்த முகம் தான். அதோட தொடர்ந்து அந்த முகம் மக்களுடைய கனவுக்கு வருது. ஜஸ்ட் அந்த முகத்துல இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே நம்ம முன்னாடி வந்து தலையெல்லாம் அப்படியே சொயிட்டி அப்படியே நம்ம முகத்தை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விசித்திரமான கனவு தான் எல்லாருக்குமே வருது. ஸோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம கிம் வழக்கம் போல பஸ்ல அவங்க காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கும் போது சடனா பஸ்ஸை டிரைவர் நிப்பாட்டுறாரு. கைஸ் இங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம், யாரும் நகராதீங்க அப்படின்னு சொல்ல திடீர்னு குரூப் ஆஃப் ஆளுங்க வராங்க. அவங்க எல்லாம் கத்துறாங்க, அந்த ட்ரீம் மேன் உண்மைதான், அவன் வந்துட்டான், அவன் வந்து அவ்வளவுதான், நம்ம எல்லாரையுமே அழிச்சிருவான் அப்படின்னு பைத்திய மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ளேயும் அவங்க உள்ள வர ட்ரை பண்றாங்க. டிரைவர் தடுக்கிறாரு. ஆனா டிரைவரை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. எங்க நம்ம கிம் சைட்ல திரும்பி பார்த்தா அங்க இருந்து நிறைய பேர் வராங்க. சோ எல்லாருமே பஸ்ஸுக்குள்ள வர ட்ரை பண்றாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு கிம்மும் வெளியே வந்து பொத்துன்னு கீழே விழுறாங்க. அப்ப கிம்மை யாரோ தூக்கி விடுறாங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம டீச்சர் ப்ரொஃபசர். அவரு கிம் கிட்ட உனக்கு எதுவும் அடிப்படல, வா நம்ம போலாம் அப்படின்னு அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா ப்ரொஃபசரும் அந்த ட்ரீம் மேனை பத்தின நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாரு போல. ஃபுல்லா வால்ல அந்த ஆளுடைய போட்டோவா இருக்கு. சோ கிம்மும் ப்ரொஃபசரை பார்த்து இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட போஸ்ட்
போஸ்ட்டுக்கு அப்புறம் நிலைமையே டோட்டலா மாறிடுச்சு. எல்லாருக்கும் அதே முகத்துல இருக்கிற பர்சனுடைய கனவு வந்த உடனேமே இது ஏதோ ஒரு சாத்தானோட வேலை அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாவே ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. ஸோ நம்ம கிம்மும் இப்பதான் எனக்கு புரியுது, ஆனா எல்லாருடைய கனவுலையும் அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன் வராரு அப்படின்னா என்னமோ தப்பா இருக்குல்ல ப்ரொஃபசர், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ப்ரொஃபசரும் எனக்கு தெரிஞ்சு இது மனித இனத்தோட அழிவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரோட கான்சியஸ்னஸும் வேற வேற. ஆனா இப்ப எல்லாருக்குமே அந்த குறிப்பிட்ட பர்சன் கனவுல வராரு அப்படின்னா மனுஷங்களோட கான்சியஸ்னஸ் ஒன்னாயிடுச்சு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா மனித இனம் அழிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆரம்பம் தான் இந்த மக்கள்லாம் இந்த மாதிரி கலவரம் பண்றது. ஸோ அந்த விஷயத்த முதல்ல வெளியே கொண்டு வந்தது நீ தான். இதை சால்வ் பண்றதுக்கான வழியையும் நீ தான் சொல்லணும். அந்த ட்ரீம் மேனை பத்தி வேற என்ன விஷயம் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க இப்பதான் கிம் ஒரு பெரிய உண்மையே சொல்றாங்க. அதாவது ப்ரொஃபசர், அந்த மாதிரி ஒரு பர்சனை என் கனவுல நான் பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட் சும்மா பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உருவத்தை உருவாக்கி அதை இன்டர்நெட்ல போட்டு எனக்கு கனவுல வருதுன்னு சொன்னேன். பார்த்தா எல்லாருமே அதே முகத்தை பார்த்ததா சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ப்ரொஃபசரும் இந்த விஷயத்த நீ வேற யாருக்கிட்டையாவது சொன்னியா? இல்ல ப்ரொஃபசர் சொல்லல, இனிமே தான் நான் சொல்லணும். சொல்லட்டுமா? இல்ல வேணாம், நீ ஒரு வேலை இது எல்லாமே பிராங்க் அப்படின்னு சொன்னா நடந்த எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் ஒன்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால நீ இந்த விஷயத்த அப்படியே விட்டுடு. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. ஸோ கிம் அவங்க கிளாஸுக்கு போறாங்க. இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். அதுல அந்த யுகாரின்ற பொண்ணும் இருக்கா. அங்க ஒரு பையன், இங்க பாரு கிம், முதல்ல இந்த பர்சனுடைய போட்டோவை நெட்ல போட்டது நீ தான். ஸோ உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு கேட்க, இங்க பாரு எனக்கு எதுவும் தெரியாது, போய் சொல்லாத, உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த பையன் மிரட்ட நம்ம கிம்மோட ஃப்ரெண்டு வந்து அவதான் தெரியாதுன்னு சொல்றால. ஏன்னா தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், வெளியே எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டிவி நியூஸ்லயும் உலகம் ஃபுல்லா பயங்கரமான கலவரம் வெடிக்குது. அவ்வளவுதான், சாத்தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ண போகுது அப்படின்னு சொல்லி மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு நிறைய பேர் இறந்தும் போறாங்க. சோ இங்க கிம் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. அப்பதான் அந்த யுகாரின்ற பொண்ணும் எழுந்து, கைஸ் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையை காட்டுறாங்க. பார்த்தா பெருசா கீரல் போட்ட மாதிரி இருக்கு. நைட் அவன் என் கனவுல வந்தான், என்ன அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கிம்முக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு பர்சன் கனவுல வர வாய்ப்பு இல்ல, நம்ம விட்ட பீலா தான் இது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு யுகாரி கிட்ட, இங்க பாரு யுகாரி, நல்லா யோசி, உண்மையிலேயே அந்த பர்சன் கனவுல வந்தாரா இல்ல நீயே உன் கையை கிழிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன பைத்தியம்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி அந்த யுகாரி கத்துறாங்க. அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. தூரமா போயிட்டு ஒரு ஜன்னல் கிட்ட நிக்கும் போதுதான் அங்க அந்த பர்சன் நிக்கிற மாதிரியே யுகாரி கண்ணுக்கு தெரியுது. அவங்க ரொம்ப பயந்து போறாங்க. பக்கத்துல இருக்கிற விண்டோ ஓபன் பண்ணி அங்க இருந்து குதிச்சு இறந்து போறாங்க. சோ கிம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்க ஓடி வரதுக்குள்ளேயே அவங்க குதிச்சுட்டாங்க. சோ அவ்வளவுதான், இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ப்ரொஃபசரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு கிம் சொல்லும் பொழுது ப்ரொஃபசர் ஆகிய, நீங்க பாரு இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்ற வேலை வச்சுக்காத, கண்டிப்பா இதுல இருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. சோ அப்புறம் கிம்மும் வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா கிட்ட பேசலான்னு பக்கத்துல வரும்போது டிவில நியூஸ் ஓடுது. அதுல ரிப்போர்ட்டர் நியூஸை வாசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ஆள் வந்து ரிப்போர்ட்டரை போட்டு அடிச்சே சாகடிக்கிறாரு. அப்படியே லைவ் டிவில அந்த ட்ரீம் மேன் வந்தான், இந்த ஆளை கொல்ல சொன்னான், இல்லனா என் ஃபேமிலியே இறந்துருவாங்களாம், அதனாலதான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க. சோ அந்த ப்ரோக்ராமே கட் பண்றாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம கிம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேசலான்னு வந்தா அவங்க காய்கறியை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க கையை பார்க்கும்போது தான் சிகப்பு கலர்ல நூல் கட்டியிருக்காங்க. அப்படின்னா நம்ம அம்மாவுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு கிம் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம பண்ண சின்ன பிராங்க் ஒன்று எப்படி மற்றவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகி இவ்வளோ பேர் நம்புறாங்கன்னு கிம்முக்கு புரியல. ஸோ இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய கனவுலையும் அந்த ட்ரீம் மேன் வராரு. அப்படியே அவருடைய வித்தியாசமான அந்த முகத்தை காமிச்சு தலையெல்லாம் சொயிட்டு ஆட்டுறாரு ஆளு. அதோட ட்ரீம் மேன் உண்மைதான், அவரு நம்மளை காப்பாற்ற வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கிம்மும் பார்க்குறாங்க. இறந்து போன யுகாரிக்கு ஃபியூனரல் நடக்குது. அங்க இவங்க போய் அட்டென்ட் பண்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம கிம். சடனா அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நின்று, இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வர ப்ரொஃபசர் தடுக்கிறாரு. ஆனா ப்ரொஃபசரையும் தள்ளி விட்டுட்டு இவங்க எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, ட்ரீம் மேன் அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, அது நானே உருவாக்கின ஒரு ஜஸ்ட் கேரக்டர், அவ்வளவுதான். சும்மா பிராங்குக்காக தான் நான் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணேன். அதோட பேட்டி கொடுக்கும் போதும் என் வாய்க்கு வந்ததை தான் அடிச்சு விட்டேன். சோ நான் விட்டது எல்லாமே புருடா தான். என் ஃப்ரெண்டுக்கும் அது தெரியும். பேட்டி கொடுத்து வந்த உடனே அவன் என்ன திட்டினா, டேய் சொல்லுடா நான் சொன்னது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ பேர் நம்புறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா உண்மையா தானே இருக்கணும். ட்ரீம் மேன் இருக்கிறது உண்மைதான், நான் ட்ரீம் மேனுக்கு ஆதரவா இருக்கேன். ட்ரீம் மேன் நம்மள காப்பாத்த வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, கிம்மு எது காப்பாத்த வந்திருக்காரா, அப்புறம் எதுக்காக யுகாரி இறந்து போனா? ஏன்னா யுகாரி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கா, நீயும் எஸ்கேப் ஆகணும் தான் ட்ரை பண்ற, அதுக்கு முன்னாடி ஒழுங்கா ட்ரீம் மேன் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்ல, நம்ம கிம்மோட இன்னொரு ஃப்ரெண்டும் ஆமா ட்ரீம் மேன்ன்றது உண்மைதான் அப்படின்னு அவரும் லூஸ் மாதிரி பண்றாரு. ஸோ கிம்முக்கு வேற வழி தெரியல. ப்ரொஃபசர் நீங்களாவது சொல்லுங்கன்னு ப்ரொஃபசரை பார்த்தா அவரும் ஆளு முழுசா மாறிட்டாரு. ட்ரீம் மேன் உண்மைதான் கிம், அவர் நம்மளை காப்பாத்த தான் வந்திருக்காருன்னு எல்லாருமே எழுந்து பைத்திய மாதிரி பண்றாங்களா. கிம்மால அங்க இருக்க முடியல, வேகமா வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா
பார்த்தா மக்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் கிம் அப்படியே கடந்து போறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமா, உண்மையிலே ட்ரீம் மேன் ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க அவங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாலும் யாரும் கேட்கற மாதிரியே இல்ல. கிம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் தூரத்துல அந்த ட்ரீம் மேனை அவங்க பாக்குறாங்க. அவர் அப்படியே நடந்து வேற ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி படுத்துக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு எழுந்து கிம் முன்னாடி வராரு. பார்த்தா அவரோட முகம் ட்ரீம் மேன் மாதிரியே இருக்கு. ஸோ பயந்து போன கிம் வேகமா அங்க இருந்து ஓடுறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு சார் என்ன ஒருத்தன் கொல்ல வரான், அவன் பாக்குறதுக்கு ட்ரீம் மேன் மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ் ஆஃபீஸர் எழுந்து திரும்பி பாக்குறாரு. அவரோட முகமும் ட்ரீம் மேன் மாதிரியே தான் இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா கையில கன் எடுத்து ட்ரீம் மேன் உண்மைதான் அப்படின்னு நீ நம்புறியா நம்பலையா அப்படின்னு கேட்க, ட்ரீம் மேன் அப்படின்னு உண்மையா கிடையாது, அது நான் உருவாக்கின ஜஸ்ட் பிராங்க் அப்படின்னு சொல்ல அந்த ட்ரீம் மேன் மாதிரி இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் ஷூட் பண்றாரு. சரணா பார்த்தா நம்ம கிம் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தது ஃபுல்லா கனவு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் அவங்களுக்கு நிம்மதியே. ஸோ அம்மா கிச்சன்ல இருக்காங்க. கிம்மும் அவங்க கண்ட கனவை பத்தி சொல்றாங்க. அம்மா நான் ஒரு கனவு கண்டமா, அதுல ஒரு வித்தியாசமான மனுஷன் இருக்கிற மாதிரி பிராங்கா பண்ணி விட்டேன், எல்லாருமே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், நல்ல வேலை இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மாவும் கிச்சன்ல இருந்து வராங்க. பார்த்தா அம்மாவோட முகம் அந்த ட்ரீம் மேனுடைய முகம் மாதிரியே இருக்கு. ஸோ அப்படின்னா நடந்தது எதுவும் கனவு கிடையாது அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கிம் பயந்து போறாங்க. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் உன்னோட அம்மா, ட்ரீம் மேன் இருக்கிறதா நான் நம்பிட்டேன், நீ நம்பலையா அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா, இது எல்லாமே சும்மா அப்படின்னு சொல்லி டோரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா கிம் கையிலையும் அந்த ரெட் கலர் கயிறை கட்டி வச்சிருக்காங்க. ஸோ டோரை திறந்துட்டு கிம் வேகமா ஓடுறாங்க. பின்னாடியே அம்மா, ஆனா ட்ரீம் மேனுடைய முகத்தோடையே அதுவும் பின்னாடி வருது. ஸோ கிம்முக்கு இப்பதான் புரிய வருது, கண்டிப்பா இந்த மாதிரி ரியாலிட்டியில நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம ஒரு கனவுக்குள்ள தான் இருக்கோம், அந்த கனவுல இருந்து இன்னும் நம்ம முழிச்சிக்கவே இல்லை. இந்த மாடியில இருந்து அப்படியே நம்ம கீழே குதிச்சிட்டா கண்டிப்பா நம்ம கண்ணை முழிச்சுப்போம், ஏன்னா கனவுல யாரும் சாக மாட்டாங்க அப்படின்னு மேல இருந்து அவங்க குதிக்கிறாங்க. கனவுல இருந்து எழுந்துப்பாங்கன்னு பார்த்தா தரையில அடிச்சு அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. ஸோ இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கட்டு போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜும் பண்றாங்க. ஆனா இப்ப அம்மாவோட முகம் வந்து நார்மலா இருக்கு. ஸோ நம்ம கிம்மும் அப்படியே சப்போர்ட்டோடவே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கிம்முக்கு நல்லாவே தெரியுது நம்ம கனவுக்குள்ள தான் இருக்கோம் அப்படின்னு. இந்த கனவுக்குள்ள இருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவங்களுக்கு புரியல. ஏன்னா சுத்தி கலவரங்கள் நடக்குது, புகலாம் வந்துகிட்டு இருக்கு, ஆனா மக்கள்லாம் ஆபீஸ் போற மாதிரியே போறாங்க. இப்படி வித்தியாசமா நடக்கிறது கனவுக்குள்ள தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி போறவங்களை கிம்மு நில்லுங்க அப்படின்னு சொல்ல யாரும் நிக்காம போய்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் நிக்கிறாரு. அவர் அப்படியே திரும்புறாரு. பார்த்தா அது ட்ரீம் மேனு. ஸோ நம்ம கிம்மும் இன்னுமே கனவுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்களால கனவுல இருந்து வெளியே வரவே முடியல. ஏன்னா அவங்களோட கனவை கண்ட்ரோல் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரீம் மேன் தான். ஸோ இப்போ இந்த கதையை கேட்கும் பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நார்மலா தானே தெரியுது. ஆனா உண்மையிலேயே இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, 2006 வருஷம் நியூயார்க்ல ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க ரெகுலரா போற சைக்கியாட்ரிக் டாக்டர் கிட்ட போறாங்க. அப்ப டாக்டர் வந்து உங்களுக்கு கனவுலாம் எப்படி வருது அப்படின்னு யதார்த்தமா கேட்க, அந்த லேடியும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து கனவு வித்தியாசமா வரும், ஆனா எல்லா கனவுலையும் ஒரு ஆளு ஒருத்தன் பேசவே மாட்டான், சும்மா உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரின்னு டாக்டரும் அந்த ஆளு எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டு ஒரு டிராயிங்கை வரைகிறாங்க. இந்த கதையில காட்டினாங்களே ஃபேஸ், அதே ஃபேஸை தான் அந்த லேடியும் வரைகிறாங்க. ஸோ டாக்டரும் இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை டாக்டர் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மூஞ்ச பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு டாக்டரும் அந்த விஷயத்தை விட்டுடுறாரு. பட் இருந்தாலும் அதர் சைக்கியாட்ரிக் டாக்டர் கிட்டலாம் இந்த டிராயிங்கை ஸ்கேன் பண்ணி அனுப்ப ஆரம்பிக்கிறாரு, அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. ஸோ அதில் ஒரு டாக்டர் அந்த ஃபேஸை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தாரு. அவருக்கு பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்க அந்த ஃபேஸை பார்த்துட்டு, டாக்டர் இது எப்படி உங்ககிட்ட இருக்கு, இதே ஆளு மாதிரி ஒருத்தன் என் கனவுல வருவான், ஊத்து ஊத்து பார்ப்பான் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த டாக்டர்ஸ் முடிவு பண்றாங்க. ஆனா இது வந்து கோஇன்சிடென்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு 2-3 பேருக்கு ஒரே மாதிரியான தாட்ஸ் இருக்கலாம், மேபி ஒரே ஃபேஸா அவங்க உருவாக்கி இருக்கலாம் கனவுக்குள்ள. ஆனா இந்த விஷயத்தை இன்னும் வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இதை லைட்டா வெளியே கொண்டு போக ட்ரை பண்றாங்க. அப்பதான் ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது. இன்னைக்கு வரைக்குமே ஒரு 2000 பேருக்கிட்ட இதே மாதிரி ஒரு ஆளை என் கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சொல்றதுமே அந்த ஆள் அவ்வளவா பேசவே மாட்டான், உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கரெக்டா அதே தான் சொல்றாங்க. அதோட இவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா திஸ் மேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே திஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பேரே அப்படி ஆயிடுச்சு. வெறும் அமெரிக்கால மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா நிறைய நாடுகள்ல இருக்கிறவங்கலாம் கனவுல இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாலையும் சில பேர் இந்த முகத்தை பார்த்துருக்காங்களாம். இன்னும் எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒட்டுறாங்க. ஸோ அப்படிதான் இந்த விஷயம் ஃபேமஸ் ஆகி ஒரு 2000 பேருக்கிட்ட இந்த முகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இது கோஇன்சிடென்ட் கிடையாது. ஏன்னா 2000 பேருக்கிட்ட அந்த முகத்தை பார்த்துருக்காங்க. மேபி அவங்க பொய் சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா உண்மையா பொய் சொல்ற மாதிரி இருந்தா இந்த முகத்தை நான் பார்த்தேன்னு ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லி எப்படி பார்த்தாலும் லட்சக்கணக்கில் ஆளுங்க பொய் சொல்லியிருப்பாங்க. ஆனா வெறும் 2000 பேர் மட்டும்தான் சொன்னது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அந்த 2000 பேர்ல சில பெரிய பெரிய டாக்டர்ஸும் இன்க்ளூடட். ஸோ இதை ஏன் நான் சொல்றேன்
சொல்றேன் அப்படின்னா எனக்கும் கனவுக்கும் ஒரு தீராத ஒரு பந்தம் இருக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 வருஷமா நான் லூசிட் ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லூசிட் ட்ரீம்னா என்ன அப்படின்னா நம்ம கனவு காணும் பொழுது அந்த கனவு நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று போகும், அவ்வளவுதான். ஆனா இது கனவு தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த கனவை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம பறக்கலாம், வேகமா ஓடலாம், பொருட்களை உருவாக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா நீங்க கனவுக்குள்ள இருக்கும் பொழுது இது கனவு தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பிளான் போட்டேன் அப்படின்னா கையை கீழ்னா கனவா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு தடவை லூசிட் ட்ரீம் எனக்கு வந்து அப்படிதான் வந்தது. கையை கீழ்ன வலிக்கவே இல்லை அப்படின்னா அது கனவா அப்படின்னு கனவுக்குள்ள ஜாலியா ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த கையை கீழ்றத வந்து நான் எதர்ச்சியா தான் கீழ்னேன். அடுத்த தடவை கனவு வரும்பொழுது கையை கீழ்னு தோணவே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணனா ரியல் லைஃப்ல சும்மா கையை கிள்ளிக்கிட்டே இருப்பேன். இந்த கையை கிள்றது ஒரு ஹேபிட்டா மாறின உடனேயுமே கனவுக்குள்ள நான் போனதுக்கு அப்புறம் கையை கிள்ள ஆரம்பிச்சேன். நிறைய கனவுகளை லூசிட் ட்ரீமா நான் மாத்தினேன். ஸோ இப்போ இந்த போதை பொருளெல்லாம் யூஸ் பண்றாங்களா அதை விடவே லூசிட் ட்ரீம் வந்து 100 மடங்கு அதிகம். ஏன்னா லூசிட் ட்ரீம் வந்து ரொம்ப ரியலா இருக்கும். அதாவது நம்ம ரியல் லைஃப்ல வாழ்ற மாதிரியே இருக்கும். இந்த வலின்ற ஃபீலிங்கை தவிர மற்ற எல்லா ஃபீலிங்கையும் நம்மளால அங்க உணர முடியும். கிராவிட்டி, டெம்பரேச்சர் எல்லாமே உணரலாம். ஸோ எனக்கு நிறைய லூசிட் ட்ரீம் வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த ஒரு மூஞ்சை நான் என் கனவுல பார்த்ததே இல்லை. ஆனா மற்றவங்களாம் கரெக்டா ஒன்னா பார்த்துருக்காங்களே அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னா நிறைய தியரிஸை சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏலியன் தியரி. அதாவது ஏலியன் வந்து மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க கனவுக்குள்ள வந்து அவங்கள வாட்ச் பண்ணுதான். ஸோ மேபி ஏலியன்ஸ் இந்த 2000 பேருடைய கனவுக்குள்ள இந்த ஒரு பர்சனுடைய முகத்துல வந்திருக்கலாம். அதோட கனவுல இந்த முகத்தை பார்த்தவங்க அந்த முகத்துல ஒரு சொட்டு உணர்ச்சி கூட கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏலியன்ஸ் இப்பதான் மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அது ஏலியன் உருவத்திலேயே வந்தா மனுஷங்க கனவுல பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிதான் அது மனுஷங்க ஃபார்முக்கு மேபி வந்திருக்கும். அப்படியே வந்தாலும் மனுஷங்களை பத்தி அந்த உணர்ச்சிகள் பத்திலாம் அதுக்கு தெரியாததுனால தான் உணர்ச்சியே இல்லாத ஒரு முகமா அது வந்து நிக்குது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோஇன்சிடென்ட்னு சொல்றாங்க. கண்டிப்பா இவ்வளவு பேருக்கு கோஇன்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ரேரா நடந்திருக்கலாம். அந்த 2000 பேரோட மைண்டு கிட்டத்தட்ட இதே மாதிரியான பர்சனுடைய முகமா உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தியரி என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே கனவுல அந்த பர்சனை பார்த்திருக்காங்க. ஆனா முகம் வந்து வேற தான். அவங்க மைண்ட் வந்து அதை ஸ்டோர் பண்ணிருக்காது. திடீர்னு இந்த ஃபேஸை பார்த்த உடனே நம்ம இவரை தான் பார்த்தோம் அப்படின்னு எல்லாரும் நம்பியிருப்பாங்க. ஸோ இப்படின்னு ஏகப்பட்ட தியரி இருக்கு. எனக்கு அந்த ஏலியன் தியரி பிடிச்சிருக்கு. நம்ப முடியலனாலும் அந்த மாதிரி ஒரிஜினலா இருந்தா நல்லா தான் இருக்கும். சரி எது என்னவோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் லூசிட் ட்ரீமை உங்களுக்கும் வர வைக்கிறதுக்கான ஒரு வழியை தான் நான் சொல்ல போறேன். அதோட ஒரு வார்னிங்கையும் சொல்லிக்கிறேன். நீங்க குடிச்சிட்டு இல்ல போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா மேபி பைத்தியமாக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்றபடி நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கனவுக்குள்ள இருக்கும்போது அது கனவுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் தான் அது கனவுனே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்காக தான் நான் என் கையை கீழ்ற ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணேன். பட் இது நடக்கிறதுக்கு எனக்கு சில மாசங்கள் ஆச்சு. ஸோ அதனால சீக்கிரமா லூசிட் ட்ரீம் வர வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா 4 மணிக்கோ இல்ல 3 மணிக்கோ அலாரம் வச்சு எழுந்துருங்க. ஸோ கண்டிப்பா எழுந்த உடனே டக்குன்னு திரும்ப தூக்கம் வரும். கனவுக்குள்ள நீங்க வேகமா போயிடுவீங்க. ஆனா எழுந்த உடனே நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். மேபி அது ஒரு கேமராவா இருக்கலாம். ஏன் கேமரா அப்படின்னு சொல்றேன்னா கனவுக்குள்ள கேமரா வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். நீங்க கனவுல ஏதாவது ஒரு விஷயத்தை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மலா தான் இருக்கும். ஆனா வீடியோ எடுத்ததை திரும்ப பிளே பண்ணும்பொழுது ரொம்ப வித்தியாசமான விஷயங்களா தெரியும். ஸோ டக்குன்னு உடனே இதை கனவு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமா கனவுல ரொம்ப வியர்டான விஷயம் நடக்கும் பொழுது கேள்வி கேளுங்க, இது கனவா இருக்குமோ அப்படின்னு நினைங்க. உங்களோட எக்ஸ் வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூடா அப்படின்னு சொன்னா இவ இப்பெல்லாம் சொல்ல மாட்டாளே அப்படின்னு கேள்வி கேளுங்க. கனவா இருக்குமான்னு நினைங்க. டக்குன்னு இதை கனவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த வழி என்னன்னா கனவுல ஏதாவது ஒரு மோசமான விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வழி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே அங்க ஒரு வழி உருவாயிடும். நீங்க தப்பிச்சு போகலாம். ஸோ இதுதான் லூசிட் ட்ரீமோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்க நினைக்கிறது நடக்குது. ஸோ அப்புறம் நீங்க நினைக்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ மாடியில இருந்து நீங்க கீழே விழும்போது டக்குன்னு எழுந்துப்பீங்கல்ல, அப்படி எழுந்துக்க கூடாது. ஏன்னா நீங்க அந்த இடத்துல கிவ் அப் ஆகுறீங்க. மாடியில இருந்து கீழே விழும்போது அப்படியே மேல பறக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அப்படியே மேல பறப்பீங்க. ஸோ அப்படியே அது லூசிட் ட்ரீமா கன்வெர்ட் ஆகும். உங்களால அழகா பறக்க முடியும், கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த ட்ரீமை. ஸோ மொதல் விஷயம் அலாரம் வச்சு 3-4 மணிக்கு எழுந்து கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்கணும். ஸோ ஈஸியா நீங்க டக்குன்னு கனவுக்குள்ள போயிடுவீங்க. அடுத்தது ஒரு கனவை முடிக்க விடாதீங்க, அதை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்க. அது அப்படியே லூசிட் ட்ரீமா மாறிடும். ஸோ ஒன்ஸ் லூசிட் ட்ரீம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணக்கூடாதது உங்க உடம்ப பத்தி நினைக்கிறது. நம்ம நேரத்துக்கு பெட்ல ஜாலியா படுத்துட்டு தானே இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு அப்படியே பெட்டுக்கு வந்துருவீங்க, கனவுல இருந்து எழுந்துருவீங்க. ஸோ உங்களோட ஒரிஜினல் உடம்ப நீங்க நினைக்கவே கூடாது. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ லூசிட் ட்ரீம் அப்படின்றது நீங்க ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காகவும் இல்ல கிரியேட்டிவான ஒர்க் ஒரு கதையை உருவாக்குறதுக்கோ இல்ல புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கோ யூஸ் பண்ணலாமே தவிர உங்க எமோஷனல் ஸ்டஃப் அதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன்னா என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா உங்க எக்ஸ் கூட ஒரு சண்டை வந்துடும், பிரிஞ்சு போயிடுவீங்க, ரொம்ப வருஷமே ஆயிருக்கும், தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, கனவுல உங்க எக்ஸ் வருவாங்க, கொஞ்சம் எமோஷனலா இருக்கும், எழுந்த உடனே அவளை ரொம்ப தேடும் மனசு, ஐயோ அவ கூட திரும்ப பேசலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஏன்னா ரியல் லைஃபை விட நம்ம கனவுல ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருப்போம். இதை லூசிட் ட்ரீம்லலாம் பண்ணி உங்க எக்ஸ் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா ரொம்பவே எமோஷனலா திரும்ப உங்க எக்ஸ் கூடவே போகணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதனால இந்த லூசிட் ட்ரீமை வந்து ஜாலியா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி
நிறைய பேருக்கு லூசிட் ட்ரீம் வந்திருக்கும், கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கனவை பற்றிலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் நிறைய பேர் என்ன நேரத்துக்கு மென்டல் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, இங்கே வாணியாவோட அம்மா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு நான் எழுந்து ஃபோனை ஆன் பண்ணி ரெக்கார்டரை போட்டு எனக்கு என்ன கனவு வந்ததோ அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். டேய் சைக்கோ, ஒழுங்காக மூடிட்டு தூங்குடா அப்படின்னு என்னை போட்டு திட்டுவாங்க அவங்க. ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவியில் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். அப்படின்ட்டு நான் பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு தெரு ஃபுல்லாக டாஸ்மார்க் மட்டும்தான். ஃபுல்லாக குடிக்கிறாங்க எல்லாருமே. ஐயோ அந்த சைடு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டாஸ்மார்க் பக்கம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு தெரு ஃபுல்லாக வந்துட்டு அதை சொல்கிறேன்ல, ஒரு ஒரு விஷயங்கள், ஒரு கடன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இந்த மாதிரியே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சந்துக்குள்ளே போகும்போது திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்துட்டு வேகமாக ஓடி வரான். ஓகே, நான் வேகமாக ஓடுறேன். பட் ஆனால் முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ திரும்பி நின்று ஒரு அடி அடிக்கிறேன். பட் தூக்கத்தில் இருந்து கண்ணை முழிச்சு விழுந்துட்டேன்.